السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نعمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وهمات المؤمنين. أوصيكم عباد الله بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லுல் பைத் நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தக்வாவை குறித்து குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையாக அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய உரைகளில் தக்வாவை குறித்து ஏவினார்களோ பரிந்துரைத்தார்களோ, அதே அளவுக்கு அல் குர்ஆனையும் அஹ்லுல் பைத்துக்களையும் பின்பற்றி நடக்குமாறும் ஏவி இருக்கிறார்கள். எனவே இவ்விரண்டையும் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உபதேசித்த அந்த ரிவாயத்தின் அடிப்படையில் அவ்விரண்டையும் பின்பற்றி நடக்குமாறும் இந்த இடத்தில் உங்களுக்கு நான் வசியத் செய்து கொள்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் கவலைக்குரிய நாட்களாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாம் உருவாகிய அந்த ஆரம்ப நூற்றாண்டுகளில் முதலாவது மதீனாவில் ஆரம்பிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தானாக இருந்த அந்த ஜன்னத்துல் பக்கி 1924 வருடம் 4வது மாதம் 21ஆம் தேதி அரேபிய தீபகற்பத்தில் அரேபியாவில் புதிதாக உருவாகி இருந்த பாலைநில கொள்ளையர் பரம்பரையில் வந்த சூத் குடும்பத்தினரால் உடைக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட நாளாக இது இருக்கிறது. அதாவது 1344 ஷவ்வால் மாதம் 8வது நாளாக இது இருக்கின்றது. எனவே இது உலக வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் துன்பமான ஒரு நாளாக யௌமுல் ஹதும், அதாவது அழிவுடைய நாளாக அது பெயர் வைத்து அழைக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இந்த காரியம் நிகழ்வதற்கு, அதாவது இஸ்லாமிய அடையாளமாக எந்த நாடுகளெல்லாம் கபறுகள் இருக்கிறதோ, மண்ணறைகள் இருக்கிறதோ, அவற்றை தகர்க்கின்ற இந்த காரியம் உலக அளவில் வஹாபிகளால் சலபிகளால் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற இந்த காரியத்தின் முன்னுதாரணமாக திகழ்ந்த ஒரு காரியம்தான் ஜன்னத்துல் பக்கி உடைக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட நாளாக இருக்கிறது. எனவே இது குறித்து இதனுடைய பின்புலம், இதனால் அவர்கள் அடைந்து கொள்ள நினைத்தது, இன்று அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள், இவைகள் குறித்து நாங்கள் பார்ப்பது மிக பொருத்தமாக இருக்கும். முதலில் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த இஸ்லாமிய கபிரிஸ்தான்
அது குறித்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மிகவும் முக்கியமான ஒரு கபிரிஸ்தானாக இருந்தது. அதிலே மிக முக்கியமான நபர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். மிக முக்கியமான நபர்களுடைய கபறுகள் அடையாளப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தான் அது உடைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் எங்களுடைய அஹ்லுல் பைத் இமாம்களான இமாம் ஹசன், இமாம் சஜ்ஜாத், இமாம் பாக்கீர், இமாம் சாதிக் போன்றவர்களுடைய கபறுகள் அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய கபறுகளும் அங்கே இருந்தது. உதாரணமாக ஹசரத் இப்ராஹிம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார், அவர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் குழந்தைகளாக கருதப்படுகின்ற ஹசரத் ஜைனப், உம்மு கல்தூம், ருக்கையா போன்றவர்களும் அங்கேதான் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போன்று நபிகளாருடைய பல மனைவியர் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக உம்முஹாத்துல் மூமின்களாக இருக்கக்கூடிய ஹசரத் ஆயிஷா, அதே போன்று அன்னை ஹப்சா, அன்னை உம்மு சல்மா, ஜைனப் பின் ஜாஸ், ஜைனப் பின் ஹுசைமா, ஜுவைரியா, உம்மு ஹபீபா, சஃபியா, சவுதா போன்ற அன்னையர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தனர். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி தாயாக இருந்த ஹலீமா சாதியா அவர்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போன்று பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சஃபியா பின் அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அகீல் இப்னு அபி தாலிப், அப்துல்லா இப்னு ஜஅஃபர் தையார், அதே போன்று ஃபாத்திமா பின் அஸத், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஆகிய முக்கியமான நபர்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், ஜன்னத்துல் பக்கியில் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அங்கே முதலாவது நல்லடக்கம் செய்யப்பட்ட முதல் ஜனாசா உஸ்மான் இப்னு மலஊன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சஹாபியுடைய ஜனாசா அங்கே முதலாவது அடக்கம் செய்யப்பட்டதன் மூலமாக ஜன்னத்துல் பக்கி என்கின்ற கபிரிஸ்தான் உருவாகி இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான், அசத் இப்னு ஜுராரா, அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப், சாத் இப்னு முஆத் போன்ற பல்வேறு சஹாபாக்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தனர். பல்வேறு போர்களில் ஷஹீதாக்கப்பட்ட சுஹதாக்களுடைய உடல்கள் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. அதே போன்று இஸ்லாமிய உலகில் இருந்த பல்வேறு அறிஞர்கள், இமாம்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். உதாரணமாக இமாம் மாலிக் இப்னு அனஸ் போன்றவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தாபியங்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். பிரபல ஹதீஸ்களை அறிவித்த முஹத்திஸீன்கள், ராவிகளும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். மதீனாவில் வாழ்ந்த தலை சிறந்த உலமாக்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு கபிரிஸ்தானாக ஜன்னத்துல் பக்கி இருந்து வந்த நிலையில்தான் அது சூத் குடும்பத்தினரால் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய சூத் ஆட்சியினால் அது தகர்க்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இது 1924வது வருடம் நிகழ்ந்தது போன்று அதே வருடங்களில் 1925, 26வது வருடங்களில் கூட அரேபியாவில் இருந்த பல்வேறு கபிரிஸ்தான்கள் அவர்களால் தகர்க்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக மக்காவில் பிரபலியமாக இருந்த மக்பரத்துல் மஅல்லாத், ஜன்னத்துல் மஅல்லா என்று சொல்லப்படுகின்ற ஹசரத் அபு தாலிப் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபிரிஸ்தானும் தகர்க்கப்பட்டது. அதே போன்று அன்னை பாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த இடமும் தகர்க்கப்பட்டிருந்தது. அதே போன்று அன்னை ஹதீஜா ஸலாமுல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீட்டையும் அவர்கள் உடைத்தார்கள். இவ்வாறு சூத் குடும்பமும் வஹாபிசமும் இணைந்து செய்த இந்த காரியத்தில் கபிரிஸ்தான்கள் மாத்திரமன்றி பல்வேறு இஸ்லாமிய சின்னங்கள், அடையாளங்களும் தகர்க்கப்பட்டதனூடாக இஸ்லாமிய வரலாற்று சின்னங்கள் அளிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது சூத் குடும்பம். சூத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரம்பரை, ஒரு குலம் அரேபியாவை ஆள்வதற்காக அவர்கள் எடுத்த முயற்சியின் விளைவாகத்தான் இவ்வாறான ஒரு விடயம் நிகழ்ந்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சவுதி அரேபியா என்று சொல்லப்படுகின்ற சூத் குடும்பத்தினுடைய இந்த ஆட்சியானது 3 முக்கிய பின்புலத்தில் இருந்து அது உருவாக்கப்பட்டது. அது முதலாவது சூத் குடும்பத்தின் குலவாதமாக இருக்கிறது.
ஷாபியா கபாயிலியா என்று சொல்லப்படுகின்ற சவுதி அரேபியாவில், அதாவது அரேபியாவில் இருந்த பல்வேறு வம்சத்தினர் குலங்களுக்கு இடையில் நிலத்தை கொள்ளையடிக்கின்ற நிலவழி கொள்ளையர்களாக, பாலைவன கொள்ளையர்களாக இருந்த சூத் குடும்பத்தினர் அரேபியாவின் மைய பகுதியாக இருந்து காணப்பட்ட நஜிதை கைப்பற்றியதனூடாக ஏனைய குலங்களின் மீது தன்னுடைய குலத்தை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அது தொடங்கியிருந்தது. அதே போன்று வஹாப் சிந்தனையின் ஸ்தாபகராக இருந்த முகமது இப்னு அப்துல் வஹாபின் பின்புலத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவர்களினாலும் இந்த நவீன சவுதி அரேபியா உருவாகியிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அதனை உருவாக்குவதில் தனக்கு சாதகமாக கருதிய பிரித்தானியாவின் காலனித்துவத்தின் பின்புலமும் அதில் இருந்ததை நாங்கள் கருத்தில் கொள்ள முடியும். முதலாவது 1744 தொடக்கம் 1818 வரை இந்த சவுத் குடும்பத்தினுடைய முதலாவது அரசு நிறுவப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அரேபியாவில். அது அப்போதிருந்த முகமது இப்னு சவுத் என்பவர் தரையா என்று சொல்லப்படுகின்ற பகுதியை ஆட்சி செய்த போது, அதுவும் குறிப்பாக அப்போதிருந்த முகமது இப்னு அப்துல் வஹாபினுடைய கூட்டினால் இருவரும் இணைந்து மேற்கொண்ட படையெடுப்பின் மூலமாக தரியா கைப்பற்றப்பட்டு அங்கே இருந்த பல 100 அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் கொலை செய்யப்பட்டு, ஆண்கள் கொலை செய்யப்பட்டு, பெண்கள் கைதியாக்கப்பட்டு, சொத்து செல்வங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையில் முதலாவது சவுத் குடும்பத்தினுடைய அரசு நிர்வகிக்கப்படுகிறது. என்றாலும் அப்போது இஸ்லாமிய பேரரசாக கருதப்பட்ட உஸ்மானிய பேரரசினால் 1818 அது தோற்கடிக்கப்படுகிறது. பிறகு 1824 தொடக்கம் 1891 ஆண்டு வரைக்கும் துருக்கி இப்னு அப்துல்லா இப்னு சவுத், அதாவது அப்துல்லா இப்னு சவுதின் மகனால் மீண்டும் அந்த நஜித் பிரதேசம் கைப்பற்றப்பட்டு புதிய சவுத் அரசாங்கம் நிறுவப்படுகிறது. பிறகு அது 1891 ஆண்டில் உஸ்மானிய பேரரசினால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு நஜித் பகுதி கைப்பற்றப்பட்டு உஸ்மானிய பேரரசின் கீழ் வருகிறது. அப்போது அப்துல் ரஹ்மான் இப்னு ஃபைசல் இப்னு துருக்கி இப்னு அப்துல்லா, அதாவது துருக்கி இப்னு அப்துல்லாவின் பேரனாக இருந்தவர் கைது செய்யப்படுகிறார். அவருடைய ஆட்சியில் இருந்த போது அவர் கைது செய்யப்பட்டு அவர் நாடு கடத்தப்படுகிறார் குவைத்துக்கு. பிறகு அப்போது இருந்த காலப்பகுதியில் முதலாவது உலக மகா யுத்தம் நிகழ்ந்த போது உஸ்மானிய பேரரசு ஜேர்மனோடு இணைந்து அந்த யுத்தத்தில் பங்கெடுத்ததன் காரணமாக பிரித்தானியா எவ்வாறாவது உஸ்மானிய பேரரசை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்ததனால் நாடு கடத்தப்பட்டிருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு ஃபைசலின் மகனை மீண்டும் அந்த அரேபியாவுக்கு கொண்டு வந்து மீண்டும் யுத்தத்தை தொடங்கி அந்த பகுதிகளை கைப்பற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அப்துல் அசீஸ் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஃபைசல் அவருடைய தலைமையில் மீண்டும் அந்த யுத்தங்கள் தொடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் போது புதிய சவுதி அரேபியா 1932 12/23 வருடம் உத்தியோகபூர்வமாக பிரித்தானிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு அது ஒரு நாடாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரியாக அவர்களுடைய ஆதிக்கத்தை அவர்கள் செலுத்துகின்ற போது 1924 வருடம் மதீனாவை, மக்காவை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அதுவரைக்கும் அரேபியாவில் சில பகுதிகளை அவர்கள் கைப்பற்றி இருந்த போதிலும் அந்த வருடம்தான் அவர்கள் மக்கா, மதீனா போன்ற இடங்களை அவர்கள் கைப்பற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு கைப்பற்றியதன் மூலமாக 1924 வருடம் 4ஆம் மாசம் 21ஆம் தேதி, அதாவது ஷவ்வால் 8ஆம் தேதி ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய உலகின் முதலாவது கபிரிஸ்தானை அவர்கள் தகர்க்கிறார்கள். அதனை தகர்ப்பதற்கு இருந்த மிக முக்கிய நபர்களாக நாங்கள் பார்ப்பது, வரலாற்றில் நாங்கள் பார்ப்பது சவுத் குடும்பத்தினுடைய ஆட்சி, குறிப்பாக அப்துல் அசீஸ் என்று சொல்லப்படுபவருடைய தலைமையில் இருந்த ஆட்சியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அப்போதிருந்த வஹாபி இயக்கத்தின் முக்கிய அறிஞராக கருதப்படுகின்ற ஷேக் அப்துல்லா இப்னு புலைஹித் என்று சொல்லப்படுபவர் அப்போது ஒரு முஃப்தியாக இருக்கிறார். இது தவிர சவுத் குடும்பத்தை தலைமையாக கொண்டு பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு படையும் இருந்தது. அது அல் இஹ்வான் என்கின்ற பெயரால் அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல் இஹ்வான் என்பது இஹ்வானுல் முஸ்லிமீன் அல்ல. அல் இஹ்வான் என்பது அப்போது இருந்த முகமது இப்னு அப்துல் வஹாபினால் உருவாக்கப்பட்ட ஒரு கூலிப்படையாக இருக்கிறது. அந்த கூலிப்படை பெரும்பாலும் அரேபியாவில் இருந்த யூதர்களை கொண்டு இணைத்து கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு படையாக வரலாற்றில் அடையாளம் காணப்படுவதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எவ்வாறு யூத பின்புலத்தில் இருந்து சவுதி அரேபியா உருவானது என்பதை நாங்கள் இனம் கண்டு கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு படையாக அல் இஹ்வான் படை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
எனவே இந்த மூவரும் இணைந்து மூன்று கூட்டணியினால் தான் ஜன்னத்துல் பக்கி தகர்க்கப்படுவதை நாங்கள் வரலாற்றிலே காண்கிறோம். இவ்வாறு ஜன்னத்துல் பக்கி தகர்க்கப்படுவதனூடாக வஹாபியலுக்கு என்ன லாபம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அதுவரையும் அங்கே உஸ்மானிய பேரரசு நீடித்து வந்தது. உஸ்மானிய பேரரசின் கீழ் இருந்த உஸ்மானிய பேரரசுக்கு ஆதரவான உலமாக்கள், அதே போன்று அரேபியாவில் இருந்த ஷியாக்களும் ஷியா அறிஞர்களும், அதே போன்று உஸ்மானிய பேரரசு வளர்த்து வந்த சூபிச சிந்தனையும் அது சார்ந்த அறிஞர்களுடைய செல்வாக்கும் தான் மக்கா மதீனா போன்ற இடங்களில் பரவலாக காணப்பட்டது. எனவே அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த முதலாவது கபிரிஸ்தானை தகர்ப்பதனூடாக அந்த அறிஞர்கள் நியாயம் கண்டு வந்த சரி கண்டு வந்து இருந்த ஜியாரத் மற்றும் கபறுகளை கட்டுதல் பராமரித்தல் போன்ற பல்வேறு விடயங்களை இவர்கள் ஷிர்கென்றும் பித்அத் என்றும் கண்டு வந்ததனால் அதனை தகர்த்ததனூடாக தற்போது ஏனைய அறிஞர்களை விடவும் நாங்கள் அதிகாரத்தை பெற்றுவிட்டோம் என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு செயற்பாடாக அது அமைந்திருந்தது. மேலும் இந்த காரியத்தினூடாக சூத் குடும்பத்தினுடைய உத்தியோகபூர்வ இஸ்லாமிய இயக்கமாக வஹாபிய அறிமுகப்படுத்தப்பட்டதை நாங்கள் கருத முடியும். இதிலே நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஒவ்வொரு ஆட்சியும் உருவாகின்ற போது அவர்களுக்கு சாதகமான சில இஸ்லாமிய இயக்கங்களை அவர்கள் வளர்த்து வருவது உண்டு. உதாரணமாக உமையாக்கள் கலாகதிரை ஊக்குவிக்கின்ற சிந்தனை போக்குகளை இயக்கங்களை வளர்த்து விட்டார்கள். அதே போன்று அப்பாசியர்கள் மோத்தசிலாக்களை வளர்த்து விட்டார்கள். அதே போன்றுதான் சோத் குடும்பத்தினர் வஹாபிசத்தை வளர்த்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சிந்தனை ஏனைய அரசியல் அதிகாரங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய உட்பிரிவுகளையும் இயக்கங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிந்தனையாக வஹாபியத் காணப்பட்டதனால் வஹாபிசத்தை தன்னுடைய உத்தியோகபூர்வ மதுகபாக அவர்கள் அறிமுகப்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று வஹாபிச சிந்தனையாளர்களுக்கு அரச பதவிகள் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது, தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வதனால். உதாரணமாக ஜமாத்து தொழுகைகள் நடத்துவது அல்லது பிரசங்கங்கள் செய்வது, முக்கிய முஃப்தி பதவிகளில் அமர்வது அல்லது காலியாக கடமை புரிவது, முபல்லிகாக பிரச்சாரர்களாக செல்வது என்கின்ற பல்வேறு அரச பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இதனூடாக நிகழ்ந்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூத் குடும்பத்துக்கு இதற்கு மூலமாக கிடைத்த நன்மைகள் அவர்கள் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை முழுவதுமாக வெளிக்காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருந்தது. மக்கா மதீனாவை அவர்கள் கைப்பற்றி இந்த காரியத்தை செய்ததனூடாக மக்கா மதீனாவுக்கு வருகின்ற உலக முஸ்லீம்கள் இவற்றை தற்போது சூத் குடும்பத்தினர்களுக்குத்தான் அதிகாரம் கைமாறி இருக்கிறது என்கின்ற செய்தியை உலகம் முழுக்க இவ்வாறு பரவினார்கள். அதே போன்று அதுவரையும் கைப்பற்ற முடியாமல் இருந்த ஹிஜாஸ் வெற்றி கொள்ளப்பட்டு இப்போது நஜிதை தலைமையாக கொண்ட ஆட்சி முழு அரேபியாவை ஹிஜாஸ் உட்பட மக்கா மதீனா உட்பட ஆள்வதற்கான நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அவர்கள் தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறுதான் சமய ரீதியான விடயத்தையும் கட்டுப்படுத்துவதனூடாக தனக்கு இருந்த எதிர்ப்புகளை, சாத்தியப்பாடான எதிர்ப்புகளையும் அவர்கள் நீக்கிவிடக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால் ஜியாரத்துக்காக வேண்டி வருபவர்கள் அந்த ஜன்னத்துல் பக்கி கபிரிஸ்தானை ஜியாரத் செய்வதற்காக வருபவர்கள் சூத் குடும்பத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம் என்கின்ற சாத்தியப்பாடு இருந்தது. எனவே அதை உடைத்து தகர்த்து ஜியாரத் செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் ஆக்கப்படுவதனூடாக அதையும் அவர்கள் தடுத்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் உள்நாட்டில் மாத்திரம் அன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உஸ்மானிய பேரரசின் ஆதரவாளர்கள் கூட தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்குரிய வாய்ப்புகளை இதன் மூலமாக அவர்கள் இல்லாமல் செய்தார்கள். எனவே இவ்வாறான பின்புலத்தில் மூலமாகத்தான் ஜன்னத்துல் பக்கி தகர்க்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். ஜன்னத்துல் பக்கி இஸ்லாமிய உலகில் முதலாவது கபிரிஸ்தான் என்பதனூடாக மிக முக்கியமான செல்வாக்கை அது பெற்றிருந்தது. சவுதி அரேபியா உருவான போது பிரித்தானியர்களுடைய ஒத்துழைப்பு, நவீன சவுதி அரேபியா உருவாகுவதன் மூலமாக அவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டில் இருப்பதை அவர்கள் காண்பதனால் அவர்கள் இந்த நவீன சவுதி அரேபியா உருவாகுவதற்கான முழு ஒத்துழைப்பையும் அவர்கள் வழங்கி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதன் மூலமாக அவர்கள் சவுதி அரேபியாவை அவர்கள் ஒரு உத்தியோகபூர்வ நாடாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது. அதே போன்று புதிய ஒப்பந்தங்களை அதனோடு மேற்கொண்டார்கள், நிதி உதவிகளை வழங்கினார்கள், இராணுவ
ஆயுத உதவிகளை அவர்கள் வழங்கி இருந்தார்கள். இதே முதலாவது உலகமா யுத்தத்தின் போது ஜெர்மனோடு உஸ்மானிய பேரரசு கூட்டு சேர்ந்திருந்ததன் விளைவாக உஸ்மானிய பேரரசை பலகீனப்படுத்துவதற்கான ஒரு தருணமாக அவர்களுக்கு இருந்தது. அதன் மூலமாக சூத் குடும்பத்தை அரேபியாவின் ஆளக்கூடிய ஒரு வம்சமாக மாற்றியதனூடாக அவர்கள் அந்த நலனை அடைந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது பிரித்தானியாவின் தலைமைத்துவத்தில் இருந்து அதிகாரம் அமெரிக்காவின் தலைமைத்துவத்துக்கு மாறுகிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சூத் குடும்பத்தினர் அமெரிக்காவின் உதவியோடு அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதனை நாங்கள் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நவீன அரசோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரம் அதனுடைய யதார்த்தம் எங்களுக்கு புரியும். சிரியா என்கின்ற நாட்டுக்குள் பல்வேறு ஆயுத குழுக்கள் போராடி இறுதியாக அகமது அல் ஷரா ஜூலானி என்று சொல்லப்படுவருடைய படை ஏனைய படைகளை ஆயுதத்தால் மிகைத்ததனூடாக ஜூலானிக்கு சிரியாவின் ஆட்சி கைமாறியது போன்று சவுதி அரேபியா சவுத் குடும்பத்தின் கைக்கு கைமாறியதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவர்களுடைய அந்த ஆட்சி என்பது நாங்கள் சிரியாவில் எவ்வாறு ஜூலானி வீழ்த்தப்பட வேண்டும், ஜனநாயக ஆட்சி வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அதே போன்ற ஒரு வரலாற்றை கொண்டதாகத்தான் சவுதி அரேபியாவின் அரசாங்கமும் இருப்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று எவ்வாறு சவுத் குடும்பம் அரேபியாவை கைப்பற்றி அரசை உருவாக்கினார்களோ அவ்வாறுதான் பலஸ்தீனை கைப்பற்றி யூதர்கள் இஸ்ரேலை அமைத்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலுக்கு எதிராக சவுத் குடும்பத்தினரால் எதிர்த்து ஒரு அரசியல் சித்தாந்தத்தை பேசக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இப்படியான ஒரு சிக்கல் வாய்ந்த நிலையில் தான் இன்றைய சவுதி அரேபியா இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய செல்வத்தை, பணத்தை, பதவியை, ஏனைய வளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒத்துழைப்பதை அன்றி அவர்களுக்கு வேற வழி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே தற்போது நிகழ்ந்து வருகின்ற இந்த போர் சூழலில் பலஸ்தீன மக்கள், காசா மக்கள், லெபனானிய மக்கள், யமனிகள், ஈரான் போன்ற பல்வேறு தரப்பினர் தங்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடி கொண்டு வருகின்ற இந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடுதலை போராட்டக்காரர்களுக்கு தன்னுடைய உதவியை வழங்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد الشباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي. صلوات الله عليهم أجمعين. أوصيكم عباد الله بتقوى الله. மீண்டும் ஒருமுறை தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடுகின்ற போது அந்த வரலாற்றில் சுமார் 6 மனிதர்களை பற்றி குறிப்பிடுகிறார். பொதுவாக அல் குர்ஆனிலே குறிப்பிடப்படுகின்ற வரலாறுகள் படிப்பினையாக இருக்கிறது. அந்த வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்ற போது அதிலே குறிப்பிடப்படுகின்ற மனிதர்களாக ஃபிரௌன், ஹாமான், ஹாரூன், அதே போன்று சாமிரி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஹாரூன் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சகோதரர். இவர்கள் இந்த கதையில் வரக்கூடிய மிக முக்கியமான நபர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே ஃபிரௌன் என்று
சொல்லப்படுபவன் எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன். அவன் அந்த கதையில் அதிகாரத்தின் குறியீடாக இருக்கிறான். அனைத்து அதிகாரமும் அவனுடைய கையில் இருக்கிறது. மேலாதிக்க சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவனாக, பெருமை அடிக்கக்கூடியவனாக, சர்வ ஆற்றலும் கொண்டவனாக, தன்னை இறைவன் என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவனாக அவன் இருக்கு. அவன் சில நேரங்களில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவைகள் கேளிக்கையாக, வேடிக்கையாக இருந்தாலும் அதனை அவன் சீரியஸாக அவன் சொல்கிறான். அதாவது ஹாமானை பார்த்து சொல்கிறான், ஹாமானே பௌகித்லி யா ஹாமானு அலப்தீன் ஃபஜஅல்லி ஸர்ஹன் லஅல்லி அத்தலி இலா இலாஹி மூசா. அதாவது அவன் சொல்கிறான், ஹாமானே களிமண்ணில் நெருப்பை மூட்டி செங்கற்களை செய்து எனக்காக ஒரு உயர்ந்த கோபுரத்தை கட்டு, அங்கே இருந்து மூசாவின் இறைவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். இது ஹாமானுக்கும் தெரியும், இவ்வாறு ஒரு கோட்டையை கட்டுவதனூடாக இறைவனை பார்க்க இயலாது என்று தெரியும். என்றாலும் அவனுடைய வார்த்தை ஒரு கேளிக்கையான வார்த்தை அல்ல, அது ஒரு சீரியஸான ஒரு வார்த்தை. ஆனால் அவன் ஒரு முட்டாள் போன்று பேசுகிறான். ஆனால் சர்வ அதிகாரமும் அவனுடைய கையில் இருப்பதைத்தான் அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அவன் தன்னை இறைவன் என்று சொல்கிறான். அதே போன்று ஹாமானை நாங்கள் பார்க்கிறோம். ஹாமான் ஃபிரௌனுடைய அமைச்சராக இருந்தவன், பதவி வழியில் பெரும் செல்வாக்கை கொண்டவனாக அவன் இருக்கிறான். அவனுக்கும் அதிகாரம் இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி குறிப்பிடுகின்ற போதும், இன்ன ஃபிரௌன வ ஹாமான வ ஜுனூதஹுமா கானூ காத்தீன். ஃபிரௌன், ஹாமான் அவ்விருவரும் படைகள். அதாவது ஹாமானுக்கும் படைகள் இருந்ததாக அல் குர்ஆன் சொல்வதை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஃபிரௌனை திருப்திப்படுத்தி கொண்டு ஃபிரௌனுடைய அட்டூழியங்களை தூண்டக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியாக அவன் இருந்தான். அவன் அதிகார வழியில் கர்வம் கொண்டவனாகவும், அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துவனாகவும், அதிகாரத்தின் ஊடாக குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவனாகவும் இருந்த ஒருவன். ஹாமானையும் பற்றி இவ்வாறு அல் குர்ஆன் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று காரூன் என்று சொல்லப்படுபவன் யார் என்று சொன்னால், அவன் ஃபிரௌனுடைய அல்லது ஹாமானுடைய கோத்திரத்தை அல்லது இனத்தை சார்ந்தவன் அல்ல. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த பனி இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒருவனாக இருந்தான். ஒரு இஸ்ரேலியனாக அவன் இருந்தான். காரூன் அவர்களை ஒடுக்கி கொண்டிருந்த கோத்திரத்தினர் தான் ஃபிரௌனுடைய கோத்திரத்தினர். என்றாலும் காரூன் ஃபிரௌனோடு இணைந்திருந்தான். அவன் பனி இஸ்ரேலுக்கிடையில் பணக்காரனாக இருந்தான், பணம் படைத்தவனாக இருந்தான். அவனுக்கு பண திமிரு இருந்தது. அதே போன்று பணத்தை கொண்டு ஃபித்னா, குழப்பம் செய்யக்கூடியவனாக இருந்தான். தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ளவும், தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கவும் ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் ஒத்துழைப்பாக இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்தான். இந்த 3 நபர்களையும் அல் குர்ஆன் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் மிக பெரும் எதிரியாக இருந்தவன் ஃபிரௌன் என்று சொன்னால், ஃபிரௌனுக்கு கீழால் தான் அவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பெயர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் அல் குர்ஆன் ஃபிரௌனையும் பற்றி சொல்கிறது, ஹாமானையும் பற்றி சொல்கிறது, காரூனையும் பற்றி சொல்கிறது. இந்த 3 நபர்கள், குறிப்பாக ஃபிரௌன், ஹாமான், காரூன் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நபர்களும் சத்தியம் தலை தூக்குகின்ற நேரத்தில், ஒரு நபியோ ரசூலோ அனுப்பப்படுகின்ற நேரத்தில், அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநாட்டப்படுகின்ற போது 3 முக்கியமான நபர்கள் வெளி சக்திகளாக இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த விடயம் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஃபிரௌனை போன்ற ஒருவன், ஹாமானை போன்ற ஒருவன், காரூனை போன்ற ஒருவன். இதனை நாங்கள் சமகாலத்தில் இவற்றை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். ஃபிரௌனை போன்று டொனால்ட் ட்ரம்ப் இருப்பதையும் கதைப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஹாமானை போன்று நெத்தன்யாஹு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரூன் பின் சல்மான் அல்லது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த மன்னர் அடிமைகளை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு, முஸ்லிம்களாக இருந்து கொண்டு, தங்களுடைய பதவியை, செல்வத்தை, இவற்றை பாதுகாப்பதற்காக வேண்டி எவ்வாறு இந்த அமெரிக்க இஸ்ரேலோடு கைகோர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக காரூனுடைய சம்பவம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வரலாற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி பேசுகின்ற போது சூரா அல் கஸஸ் இதிலே இவர்களை பற்றி குறிப்பிடுவதற்கு முதல் அதனுடைய ஆரம்ப வசனங்களில் ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம்.
இதிலே இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்லி வஜஅல அஹ்லஹா ஷியான் யஸ்தலஃபு தாயிஃபத்தன் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹி நிசாஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். அதாவது ஃபிரௌனை பற்றி குறிப்பிடுகின்ற போது அவன் பூமியிலே மேலாதிக்கத்தை செலுத்துபவனாக தான் தான் மேலானவன் என்று சொல்லக்கூடியவனாக அவன் இருந்தான். அந்த பூமியின் மக்களை, பிரதேச மக்களை பல பிரிவுகளாக பிரித்து அவர்களை பலகீனப்படுத்தினான். அதில் ஒரு பிரிவினரை மிகவும் பலகீனப்படுத்தினான். ஆண் குழந்தைகளை கொலை செய்தான், பெண்களை இழிவுபடுத்தினான். அவன் குழப்பக்காரர்களில் நின்றவனாக இருந்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறு குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் விரும்புகிறோம் அன்னமுன்ன அலல்லதீன உஸ்துலைஃபு ஃபில் அர்தி வனஜஅலஹும் அஇம்மத்தன் வனஜஅலுமுல் வாரிசீன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி உபகாரம் செய்யவும், அவர்களை தலைவர்களாக மாற்றவும், பூமியை ஆள்பவர்களாக மாற்றவும் நாங்கள் விரும்பினோம். வனுமக்கினலஹும் ஃபில் அர்தி, அந்த பூமியில் அவர்களுக்கு நாங்கள் சில ஆயத்தங்களை செய்து கொடுத்தோம். வனுரிய ஃபிரௌன வஹாமான வஜுனூதஹுமா மின்ஹும் மா கானூ யஹ்தருன். அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரை பயந்து கொண்டிருந்தார்களோ அப்படியான ஃபிரௌன், ஹாமான் அவனுடைய படைக்கு என்ன ஆகும் என்பதை காண்பிப்பதற்காக நாங்கள் விரும்பினோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இன்றைய போர்களின் நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதில் பலருக்கு சில சந்தேகங்கள் வரலாம். இந்த போர் மூலமாக அமெரிக்கா வெற்றி கொள்ளுமா, அல்லது இஸ்ரேல் வெற்றி கொள்ளுமா, அல்லது மத்திய கிழக்கு இந்த அரபு அடிமைகள் வெற்றி கொள்வார்களா, இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை குறித்து மோமீன்கள் கவலை கொள்ளப்பட வேண்டிய அல்லது அச்சப்பட வேண்டிய தேவைகள் இருக்க முடியாது. சர்வதேச ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் கூறுகிறார்கள். என்றாலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பி இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனை கொண்டு எங்களை வழி நடாத்துகிறான் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு ஃபிரௌனுக்கு, ஹாமானுக்கு, காரூனுக்கு நிகழ்ந்ததோ, அவர்களுடைய முடிவு எதுவாக இருந்ததோ, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒடுக்குவோருடைய முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு காண்பிக்க விரும்புகிறானோ அதே போன்றுதான் இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையில் ஒடுக்குவோருடைய நிலைமை எவ்வாறு நிகழும் என்பதை காண்பிப்பான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கிறது. எனவே தற்போது நிகழ்ந்து வருகின்ற இந்த கொடூரமான யுத்த காலப்பகுதியில் பலஸ்தீன மக்கள், காசா மக்கள், ஏனைய முஸ்லீம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இதன் மூலமாக பாதித்து வருகிறார்கள். எனவே இந்த தருணத்தில் எங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடிய மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய ஒத்துழைப்பு அனைத்தும் நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இந்த தருணத்தில் இருக்கிறது. எனவே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய உதவி கரத்தை நீட்டி மிக விரைவாக இந்த வெற்றியை பார்க்க செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடுவானாக. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை துரிதப்படுத்தி விடுவானாக. எங்களுடைய இமாம் அல் காயித் சையீத் முஜ்தபா ஹாமனி அவர்களுடைய ஆயுளை நீடித்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அத்தைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى آل محمد